அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பாரெனில் அதனால் கிடைக்கும் பயன் என்ன? இது பழைய கொஞ்சம் மொழிபெயர்ப்பில் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் கிடைக்கும் பயன் என்ன படிச்சிருப்பீங்க. தனது சீடர்கள் கேட்கின்ற கேள்விக்கு குரு ஒவ்வொன்றாக பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி பதில் சொல்லி கொண்டிருக்கின்ற தருணத்திலே சீடர்கள் அந்த குருவை பார்த்து கேட்கிறார்கள், ஆன்மா என்கிறார்கள், இந்த ஆன்மாவை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த கேள்வியை குருவினிடத்தில் கேட்கிறார்கள். குரு சொல்லுகிறார், நான் போதனையை செய்தால் காதில் வாங்கி அதை வெளியே விட்டு விடுவீர்கள், உங்களுக்கு செய்முறையே செய்து காட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு ஆற்றங்கரைக்கு அழைத்து செல்கிறார். ஆற்றங்கரைக்கு அழைத்து அங்கே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது அருகிலே, அந்த ஆற்றங்கரைக்கு அருகிலே ஒரு அழுக்கு துணியும் ஒரு உடைந்த பானையும் அங்கு இருக்கின்றன. குரு சீடர்களை அழைக்கிறார். அழைத்து, என்ன கேட்டீர்கள்? ஆன்மாவை எப்படி பாதுகாப்பது, அப்படித்தானே கேட்டீர்கள் என்று சொல்லி அழுக்கு துணியை எடுத்து தண்ணீரிலே அப்படியே அலசுகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், அழுக்கு துணியை அலசுனா என்ன ஆகும்? அப்படியே தண்ணீர் அப்படியே கலங்கி அப்படியே ஒரு மாதிரியாக கலங்களாகவே தெரியும், அழுக்காகவே தெரியும் தண்ணீர். இரண்டாவதாக உடைந்த பானை எடுத்து தண்ணீரிலே அப்படியே அமிழ்த்துகிறார். அழுக்காக இருந்த அந்த தண்ணீர் அந்த பானையை அமிழ்த்துகிற பொழுது அங்கு அழுக்கு தங்கிவிடவில்லை, அங்கு நல்ல தண்ணீராக, தெளிந்த தண்ணீராக அங்கு இருக்கிறார். இவர்களுக்கு ஆச்சரியம், இது எப்படி நிகழும்? அப்படி என்றால் இந்த ஆன்மாவுக்கும் இந்த உடைந்த பானைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள். அதோடு சேர்ந்து இன்னொரு கேள்வியும் கேட்கிறார்கள். அப்படி என்றால் உடைந்த பானையாக நாம் எப்படி இருக்க முடியும் என்று கேட்கின்ற பொழுது இந்த குரு அழகாக பதில் சொல்லுகிறார். அழுக்கு துணியை போல நமது உள்ளத்திலே கோபம், பொறாமை, சுயநலம், இது போன்ற தேவையற்ற எண்ணங்கள் அல்லது அழுக்கான எண்ணங்களை கொண்டிருந்தால், அழுக்கு துணியை போல் இருந்தால் நமது ஆன்மா கெட்டு போய்விடும். உடைந்த பானை, குறிப்பாக அமைதி, அன்பு, பொறுமை, இவைகள் போன்ற பண்புகளால் நாம் நிறைத்தோம் என்றால் இந்த உடைந்த பானையைப் போல நம்ம மாறிவிடுவோம் என்று அழகாக பதில் சொன்னாராம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உண்மை அதுதான். பல நேரங்களில் நமது ஆன்மாவை பாதுகாப்பது எது என்ற கேள்வி நமக்குள் எழலாம். அதற்கு பதில் இன்றைக்கு பாட கேட்ட பதிலுரை பாடல் அதற்கு பதில் சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது. ஏன் அப்படின்னா, கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே என்று பாட கேட்டோம். கொஞ்சம் அப்படியே அந்த வாக்கியத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆண்டவர் கொள்ளுகிறார், ஆண்டவர் உயிர் அளிக்கிறார் அப்படின்னு நமக்கு தோணும். இதுக்கு பின்னாடி ஒரு அழகான அர்த்தம் இருக்கிறது. கொஞ்சம் சற்று வித்தியாசமாக அதை பார்த்தோம் என்றால் அது அழகான அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம் என்றால், கொள்பவரும் நானே, அப்படி என்றால் தீமையை கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, நன்மைக்கு உயிர் அளிப்பவரும் நானே. இது அழகாக இருக்கும் இந்த பாடல், திருப்பாடல், சாரிங்க, இணைச்சட்டம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் தீமையை கொள்பவரும் நானே, நன்மைக்கு உயிர் அளிப்பவரும் நானே என்று பாட கேட்டோம். அந்த தீமையை எப்படி ஆண்டவர் கொள்ளுகிறார், எப்படி நாம் அதை ஆண்டவருடைய கையிலே ஒப்படைக்க வேண்டும்? நம்மையும் நம்முடைய வாழ்வையும் நம்மிடத்தில் இருக்கிற இந்த தீமை எண்ணங்களையும் ஆண்டவருடைய கையில் ஒப்படைத்தால் ஆண்டவர் தீமையை கொள்ளுவார், நன்மையை நம்மிடத்திலே கொடுத்து விடுவார். உயிரளிக்கக்கூடிய தேவன் அவர் என்று இன்றைய வாசகங்கள் அழகாக நமக்கு முன்னிறுத்துகின்றன. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆன்மாவை பாதுகாக்க வேண்டுமென்றால் தீமையை அறவே விட்டு ஒழிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு 6-7 காரியங்கள் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். முதல் காரியம்,
கடவுளின் வார்த்தையை முழுவதுமாக கேட்டு கடைபிடிக்க வேண்டும். திருப்பாடல் 119:9 சொல்லப்படுகிறது, இளைஞன் தன் வழியை எதனால் சுத்தமாக்குகிறான் என்றால் உமது வாக்கை கடைபிடிப்பதனால் தன் வழியை சுத்தமாக்குகிறான். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கடைபிடித்தோம் என்றால் ஆன்மாவை பாதுகாக்கிறோம். முதல் காரியம். இரண்டாவதாக, தினமும் ஜெபம் செய்வதனாலே நமது ஆன்மாவை பாதுகாக்கிறோம். மத்தேயு 26:4 படிக்கிறோம், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து செபியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 5 இறைவசனம் 8, யாரை விழுங்கலாம் என சாத்தான் காத்து கொண்டிருக்கிறான், விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜெபம் செய்வதனால் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் குறைந்து போய்விடுகிறது. நம்ம எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோங்க, எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம், டிவி பார்க்குறதுக்கு, வேலைக்கு போகிறது, எல்லாத்துக்கும். ஆனால் ஜெபம் செய்வதற்கு நேரத்தை சுருக்கி விடுகிறோம், யோசிக்கிறோம். கேட்டால் ஐ எம் பிஸியாக இருக்கிறேன். ஆனால் ஜெபம் செய்வதனால் நமது ஆன்மாவை பாதுகாக்கிறோம் என்று விவிலிய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக, பாவத்தை விட்டு விலக வேண்டும். இந்த பாவத்தை விட்டு விலகினால் நிச்சயமாக நமது ஆன்மா பாதுகாக்கப்படும். நீதிமொழிகள் 4:23 சொல்லப்படுகிறது, எல்லா காவலோடும் உன் இதயத்தை பாதுகாத்துக்கொள், அதிலிருந்து ஆண்டவருடைய ஊற்று வெளிப்படும் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நாம் இந்த பாவம் எப்பொழுதும் நம் கண்முன் நின்று கொண்டே இருந்தால், அது பாவத்தை செய்யணும், இப்படி தான் வாழணும்படி நின்று கொண்டிருந்தால் நமது ஆன்மாவை இழந்து போய் விடுவோம் என்று சொல்லப்படுகிறது. நான்காவது, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 இறைவசனம் 10-11 சொல்லப்படுகிறது, கடவுளின் ஆயுதங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். மீட்பை தலை சீராகவும் நம்பிக்கையை மார்பு கவசமாகவும் என்று சொல்லி ஒரு அழகான 5-6 ஆயுதங்கள் புனித பவுல் சொல்லுவார். இந்த அன்பு, அமைதி, நீதி, கடவுளுடைய மீட்பு, இதையெல்லாம் கடவுளுடைய ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை அணிந்து கொண்டால் நமது ஆன்மா பாதுகாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக 5வது காரியம், உலகத்தை விட்டுவிட வேண்டும். உலகத்தை விட்டுவிட வேண்டும் என்றால் உலக காரியங்களை விட்டுவிட வேண்டும். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் அழகாக தெளிவுபடுத்துகிறார், என்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும். நம்ம சிலுவன்னா உடனே துன்பம், கஷ்டம், வேதனை, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் துன்பம் என்ன? கடவுளுடைய ஆசீர். பழைய ஏற்பாட்டில் சிலுவை சாபம், புதிய ஏற்பாட்டில் நமக்கு லாபம். அதுதான் மீட்பு. ஆண்டவருடைய அந்த சிலுவை, கடவுளுடைய ஆசிரை நாள்தோறும் தூக்கி கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தது, நாள்தோறும் சிலுவையை தூக்கி கொண்டு அப்படின்னா துன்பம், கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆசீர்வாதம் அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த பற்றுகள் இருந்து விடுபட வேண்டும். வடகொரியாவில் கம்யூனிஸ்டுகளுடைய ஆதிக்கம் ஒரு காலத்தில் அதிகமாக இருந்தது. கிறிஸ்தவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அந்த ஊரில் ரொம்ப கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் இது போல் ஒரு ஆலயத்தில் எல்லாரும் ஒன்று சேர்த்து விட்டார்கள். ஒன்று சேர்த்து அந்த ஆலயத்தில் மிகப்பெரிய ஒரு இயேசுநாதருடைய படம் ஒன்று அங்கே இருக்கிறது. அந்த படத்தை அப்படியே கிழித்து தரையில் போட்டு இந்த படத்தின் மேலே யாரெல்லாம் துப்புகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு, இந்த அரசு கொடுக்கின்ற அனைத்து சலுகைகளையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இராணுவ வீரர்களை வைத்து மிரட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, இயேசுவினுடைய அந்த படத்தின் மீது துப்புகிறார்கள். உலக ஆசை பார்த்துங்க, உலக ஆசை. அதனால தான் தொடக்கத்தில் பார்க்கிறோம், அந்த கனி மிகவும் அழகாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் இருந்தது என்று படிக்கிறோம். இந்த உலக ஆசை எப்படி தான் பல நேரங்களில் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்ப துன்பங்கள், இந்த உலக ஆசைகள் எல்லாம் நமக்கு அப்படியே இன்பம் தரக்கூடிய ஆசையாகவே இருக்கும். அதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் பொய். எல்லாரும் துப்புறாங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் தருகின்ற சலுகை நமக்கு வேணும், உயிர் பாதுகாப்பு எல்லாம் வேணும்.
ஆனால் அதில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் வருகிறார். எனக்கு ரொம்ப பிடித்தமான அந்த கதை அது. ஒரே ஒரு பெண்மணி மட்டும் வருகிறார். அந்த இயேசுனுடைய படத்தின் மேல் துப்பி இருக்கின்ற அந்த எச்சிலை அப்படியே துடைத்து முத்தமிடுகிறார். அவருடைய உயிரை எடுக்கிறார்கள், கொன்று விடுகிறார்கள். எனக்கு பிடித்தமான கதை இதுதான். உலக பற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற செல்வம். அதை பற்றி கொண்டோம் என்றால் நமது ஆன்மா பாதுகாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது யாக்கோப்பு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனம் 7 சொல்லப்படுகிறது, உங்களுடைய வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிசாசை, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். பல நேரங்களில் சாத்தானோடு சேர்ந்து கூட்டு போட்டு விடுகிறோம். எப்படி? பொறாமை, தீய எண்ணம், அடுத்தவனுக்கு எப்படி குழி பறிக்கிறது, அடுத்தவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, இதெல்லாம் நாம் வாழ்க்கையில் செய்தோம் என்றால் பிசாசை எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? சொல்லப்படுகிறது, பிசாசை எதிர்த்து நின்றோம் என்றால் நமது ஆன்மா பாதுகாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக கடவுளுடைய கையில் நமது வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும். அதுதான் பதிலுரை பாடல். நமது வாழ்க்கையை ஒப்படைத்தோம் என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த தீமை ஓடோடி போய் ஆண்டவர் தருகின்ற ஆசீர் நம்மிடத்தில் இருக்கும். அந்த ஆசீர் நம்மிடத்தில் இருந்தால் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த சாபமெல்லாம் போய்விடும். நிச்சயமாக நமது ஆன்மா பாதுகாக்கப்படும் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென்.